ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் என்ற பாடத்தை ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறேங்க. ஸோ ஷார்ட்கட்னா ஃபுல்லாகவே இருக்காது, பட் ஆனால் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். கவனிச்சிட்டே வாங்க கைஸ். ஸோ டேரெக்டாக போயிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு நிலவியல் அமைப்பின் அடிப்படையில் 11வது மாநிலம் சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருப்பாங்க. அப்போ ஒன்றுனா 11. அப்போ 11வது பெரிய மாநிலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு மக்கள் ஒன்றா இருக்காங்க. 11வது மாநிலம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மக்கள் தொகை அடிப்படையில். மக்கள் தொகை அடிப்படை. அப்போ மக்கள் தொகைன்றது எத்தனை எழுத்து பாருங்க. மக்கள் தொகை அப்படின்றது 6 எழுத்து. மக்கள் தொகை அடிப்படையில் 6வது பெரிய மாநிலம். அப்போ மக்கள் தொகையை தான் என்ன சொல்றோம், மக்கள் தொகை கூட்டினா நமக்கு 6 வருது. அப்போ 6வது பெரிய மாநிலம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட். தேர்ட் பாருங்க கைஸ், நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நீங்களே எடுத்துக்கங்க. இப்போ நீங்க இருக்கீங்க தமிழ்நாட்டில் ஜிடிபி உற்பத்தியில நீங்க எத்தனாவது பிளேஸ்ல இருக்கீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. ஐயோ நான் உற்பத்தி பண்றேன் சார், உற்பத்தி பண்ணி நான் 2வது இடம் தான் வந்தேன் அப்படின்றீங்க. 2வது இடம் வந்த உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா தலா வருமானம் கிடைக்குது. தலா வருமானம் கிடைக்குதுங்க. தலா வருமானம் கிடைச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, பார்த்த உடனே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே, உங்களுக்கு முதலீடு பண்ணுவோமே, அப்போ முதலீடு பண்ண பணமும் உங்களுக்கு வந்துடுது. அடுத்தது பாருங்க, தொழில் தொடங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாமே எப்போ செய்யறீங்க, 3வது பட்சமா தான் செய்யறீங்க. ஏன்னா உங்களுக்கு உற்பத்தி செகண்ட் வந்த உடனே தான் என்ன ஆயிடுச்சுன்னா 3வது பட்சமா தலா வருமானம், FDI, தொழில். அப்போ இந்த 3த்துலயுமே தமிழ்நாடு எத்தனாவது இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. ஜிடிபியில 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல மகாராஷ்டிரா. ஓகேங்களா, உள்நாட்டு உற்பத்தியில. அவ்வளவுதான் கைஸ், இதுதான் இங்க ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. நீங்க இப்படி ஷார்ட்டா படிச்சுக்க போதும். அடுத்தது, ஸோ நான் இதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டுறேன், ஜஸ்ட் பாத்துக்க போதும் இப்போதைக்கு கைஸ். ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டின் சிறப்புகள். தமிழ்நாட்டின் சிறப்புகள் நிறைய சொல்லியிருப்போம், பட் ஆனா பாருங்களேன், HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. அப்படின்னா என்னன்னா HDன்றதும் 3 எழுத்து, நம்மளும் 3வது இடத்துல இருக்கோம் அப்படின்றத ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில 17% பங்களிப்பு கொண்டிருக்கு தமிழ்நாடு பத்தி மட்டும் தான் பேசுறோங்க. தொழிற்சாலை 17% தொழிற்சாலை வச்சிருக்காங்கப்பா. ஆனா வேலை வாய்ப்பு எங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுதுன்னா 16% தான் கொடுக்க முடியும். அவ்வளவுதான், எக்ஸ்ட்ரா வேண்டாம். 17% தொழிற்சாலை வச்சிருக்கோம், வேலை வாய்ப்பு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம், 16% தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. போதும், நெக்ஸ்ட் எல்லாமே நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க, சிறந்த மாநிலங்கள். மகாராஷ்டிரா, இந்த சிறந்த செயல்படும் மாநிலங்கள்ல மகாராஷ்டிராவும் குஜராத்தும் சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல கேரளாவை பாருங்க கைஸ். கேரளால கல்வி அறிவு அதிகமா இருக்கு. கல்வி அறிவு அதிகமாக பெற்றதால குழந்தையும் தாயையும் நல்லா பார்த்துப்பாங்க. அப்போ குழந்தையின் இறப்பு விகிதத்தையும் தாயின் இறப்பு விகிதத்தையும் கல்வி அறிவு பெற்றதால என்ன ஆயிடுச்சு, குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க, அவங்க தான் இருக்காங்க, கேரளா தான் இருக்காங்க. அப்போ கேரளா குழந்தையும் கல்வி படிச்சுட்டு குழந்தையும் தாயும் ஒன்னா நல்லா பார்த்துக்கிறாங்கன்றாங்க. அடுத்தது தமிழ்நாடு பாருங்களேன். தமிழ்நாடு சில பிளேஸ்ல வரும், உடல் நலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, சிறு குறு, இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருப்போங்க. ஸோ இது மட்டும் பார்த்துங்க போதும். நெக்ஸ்ட், 3ஆம் இடத்தில் தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கேர் பண்ணிக்கலாம், பஞ்சர் ஆயிடுவோம். அப்போ என்ன ஆயிடுறோம், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். உடல் நலம் ஞாபகம் வச்சுங்க கைஸ், உடல் நலம் 3வது இடத்துல இருக்கும். நம்ம கேர் பண்ணிக்கலாம், பஞ்சர் ஆயிடுவோம், தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். அப்போ கேரளா ஃபர்ஸ்ட், பஞ்சர்ன்றது பஞ்சாப் எடுத்துக்கணும், அப்புறம் தமிழ்நாடு 3வது இடம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன், ஓகே, மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம். இயற்கை வளம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம பார்த்தோம்ல, மக்கள் தொகையில் எத்தனாவது பிளேஸ், 6வது பிளேஸ். மக்கள் தொகை கூட்டினா மக்கள் தொகைன்றதே கணக்கெடுப்பு தான். அப்போ 6, மக்கள் தொகை 6. ஓகே, எத்தனை விழுக்காடு இருக்கணும், 100% விழுக்காடுல தமிழ்நாடு 6% வச்சிருக்காங்க. 6% மக்கள் தொகை இருக்கிற உங்ககிட்ட எவ்வளவு சார் தண்ணி இருக்குன்னு கேட்டா, சார் எனக்கு பாதி தண்ணி தான் சார் இருக்கு, 3% தான் இருக்கு. எத்தனை சதவீதம் இருக்கு, 3% தான் தண்ணி இருக்கு. இந்த 3% தண்ணியை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், அந்த 4% பாத்தீங்களா நிலத்தை பாதுகாக்கணும். சார் இந்த 3% நிலத்தை தண்ணியை வச்சுக்கிட்டு நான் 4% எப்படி சார் நிலத்தை
பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4% நிலப்பரப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 6% மக்கள் தொகை அடிப்படையில் 6% விழுக்காடு, 3% தண்ணி, 4% நிலப்பரப்பு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் guys. இதுதான் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ்நாடு எந்த மழைப்பொழிவை அதிகம் நம்பி உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தான் நம்பி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க guys. தமிழ்நாட்டில் மொத்தம் 17 ஆறுகள் இருக்கு. அப்ப 17 ஆறுகள் பாருங்களேன். 1 - 7 1 - 7ன்றது 6. அப்ப 6ன்றது என்னது? ஆறுகள். அப்போ 1ல இருந்து 7 7ல இருந்து 1 கழிச்சா 6 வருது. அப்ப ஆறுகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 17 ஆறுகள் இருக்கு. இப்ப ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாமா? ஆறுகள் மொத்தம் 17 உள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் அணைக்கட்டுகள். சார் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் உள்ளது 56% அப்படின்றது நான் வச்சுங்க. ஜஸ்ட் டேட்டாவா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க கனிம வளங்கள். இது என்னுடைய ஃபேவரட் ஸ்டோரினே சொல்லலாம். நம்ம இப்படி தேவையில்லையே, நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாமா? படம் போட்டு சொல்லலாமா? ஓகே காய்ஸ், யார் எடுத்துக்கலாம்னா நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சேலத்துக்கு போறோம். சேலம் போன உடனே மாங்கனிசு, மாங்காய் அதிகமாக வாங்குறோம். சேலத்துல என்ன கிடைக்குது? மாங்காய் அதிகமாக கிடைக்குது, மாங்கனிசு. ஓகேங்களா? இந்த மேங்கனிஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சேலத்துல மாங்கனிஸ், மாங்காய் அதிகமாக கிடைக்குது. அந்த மாங்காவை வாங்கின நானு பாக்கெட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? பாக்கெட் பண்ணிட்டு ஏறிட்டேன், பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறினா ஏற்காடு. முடிஞ்சு போச்சா பாருங்க. இப்போ சேலம் போயிட்டு மாங்கனிஸ் வாங்கிட்டு மாங்கனிஸ் பாக்கெட் பண்ணி எங்க போயிட்டேன்? ஏற்காடு போயிட்டேன். அப்ப ஏற்காடுல பாக்ஸைட் போன நானு ஒருத்தனை பாக்குறேன் விற்கிறதுக்கு. அவன் என்னவா இருக்கான்? கஞ்சமா இருக்கான். கஞ்சம் மீன்ஸ் கஞ்சமலை. அவன் என்னவா இருக்கான்? கஞ்சமா இருக்கான். கஞ்சமலையில ஒருத்த பார்த்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு கோவம் அதிகம் தாங்கல. அவனை நீ கம்மி ரேட்ல தர அந்த இரும்பை கொண்டு அடிக்கிறேன். எதை கொண்டு அடிக்கிறேன்? இரும்பை கொண்டு அடிக்கிறேன். அப்போ கஞ்சனை பார்த்த உடனே கஞ்சமலையில இரும்பை கொண்டு அடிச்சிட்டேன். இரும்பு கொண்டு அடிச்ச உடனே அவன் காலி மடிஞ்சிட்டான். மாலிப்டினம். இந்த மாலிப்டினம்ன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க கைஸ். இது மட்டும் தான். இது ஸ்டோரி. சேலத்துல மாங்கனிசை வாங்கிட்டு பாக்கெட் பண்ணி ஏற்காடு போயிட்டேன். ஏற்காடு போன உடனே அங்க விற்கிறதுக்கு கஞ்சமலைக்கு போனேன். கஞ்சமலையில என்ன பண்றான் அவன்? கஞ்சமா 5 ரூபாயா தரணும். 5 ரூபாய்க்கு தந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்? இரும்பு கொண்டு அடிச்சு அவன் என்ன பண்ணிட்டேன்? மடிய வச்சிட்டேன். மாலிப்டினம் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். அது கரடிக்குட்டம். இந்தியாவிலே ஒரே ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா எங்க? கரடிக்குட்டம் என்ற இடத்துல தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க guys. That's enough. இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸோ கனிம வளங்கள்ல தமிழ்நாட்டின் இருப்பு விகிதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 மட்டும் நான் வச்சுக்கேன். இப்படி படிக்கிறத விட லிங்குக்கு வேர்க்க ஆரம்பிக்குது, கார்ல போயிட்டு ஜோரா போயிட்டாரு. அப்ப லிங்கு வேர்க்குது, கார்ல உட்காந்துட்டாரு அப்படிதான். அப்ப லிக்னைட், வெர்மிகுலைட், கார்னெட் அப்படின்றவங்க சரிங்களா? லிங்குக்கு வேர்க்க ஆரம்பிச்சு கார்ல உட்காந்துட்டாங்க. ஆனா காசே இல்லாத 2 பேர் மோனசைட்டும் மேக்னசைட்டும் கடைசியா இருக்காங்க அப்படின்னு. காசு இல்லாத 2 பேரும் கடைசியா இருக்காங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். நெக்ஸ்ட்டுங்க மக்கள் தொகையில 6வது. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு கைஸ். இது பார்த்தா போதும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மக்கள் தொகை நம்ம அதர் கண்ட்ரிஸ் கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு தமிழும் இங்கிலீஷும் படிச்சா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. தமிழும் இங்கிலீஷும் படிச்சா நமக்கு என்ன யார் கிடைக்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச உடனே என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா தாளிச்சு எடுப்பாங்க. அதான் இத்தாலி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? தாளிச்சு தான் எடுப்பாங்க, வேற வழியே கிடையாது. அந்த தாளிச்சு எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆப்பிரிக்கா அப்படின்னு போச்சுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்பின் பால் போடுறோம், ஸ்பெயின் போயிடுறோம் அப்படின்னு போச்சு. கடைசி என்ன பண்றோம்? ஸ்பெயின் போயிடுறோம் போச்சுங்க. அப்ப இலக்கு அடைய, ஸ்பெயினுக்கு எதுக்கு போறோம்? இலக்கு அடைய அப்படின்னு போச்சு. அப்ப பாருங்க ரொம்ப ஈஸி. தமிழ் இங்கிலீஷ் படிச்சு எனக்கு என்ன கிடைச்சான்? ஃப்ரெண்டு கிடைச்சான். ஃப்ரெண்டு என்ன பண்றான்? தாளிச்சு எடுப்பான். தாளிச்சு எடுத்து என்ன ஆச்சுலாம் நம்ம ஆப்படிக்க ஆரம்பிச்ச உடனே ஸ்பெயின் போயிடுறோம். எதுக்கு போறோம்? இலக்கு அடைய, இலங்கைக்கு போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட்டுங்க அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் 2001ஆம் ஆண்டு என்னுடைய சம்பளம் 500 ரூபான்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. ஆனா 20 ரூபா பிடிப்பு பிடிச்சிட்டாங்க. அப்ப எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 480. எவ்வளோங்க? 480 ரூபாய். ஆனா 2011 என் முதலாளி சொல்றாரு, தம்பி நீ வேலை செய், உனக்கு நான் எவ்வளவு தரேன்னா 555. அதான் 555 வரும் பார்த்தீங்களா? அந்த 555 பாட்டு தான். 555 ரூபாய் ஏற்றி கொடுத்துட்றாரு. ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இடத்துல எனக்கு என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் 2001 10 வருஷமா வேலை செஞ்சு எனக்கு 555 கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? தட்ஸ் எனஃப்ங்க. அப்போ பாருங்க கைஸ், ஈஸியா நான் வச்சுக்கலாம்.
அடர்த்தி எத்தனாவது இடம்னு சொல்றது, மக்கள் தொகையில் நம்ம எத்தனாவது இடம், 6வது இடம். எத்தனை விழுக்காடு பெற்றிருக்கோம், 6% விழுக்காடு பெற்றிருக்கோம். அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 12 கிடைக்குதா பாருங்க, பிளஸ் பிளஸ். அப்ப அடர்த்தியில் எத்தனாவது இடம், 12. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் தொகையில 6, சதவீதத்துல 6, ரெண்டுத்தையும் கூட்டினா அடர்த்தியில 12 அப்படின்றது தெரிஞ்சுங்க போதும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நகரமயமாதல். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க படிச்சுக்கங்க போதும். ஒன் செகண்ட். பாலின விகிதம். ஸோ பாலின விகிதம் நான் சொல்லிட்டேன். 1000 ஆண்கள் மேல் ஸ்டாண்டர்ட், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஃபீமேல் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கேர் பண்ணிப்பாங்க. யாருன்னா கேரளா கேர்ள்ஸ். அப்போ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாலின விகிதம் கொண்டிருக்கு, கிட்டத்தட்ட 1084. கேரளாவும் பாண்டிச்சேரியும் 1084. அப்போ தமிழ்நாடு எவ்வளோ சார்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 4 பெண்கள் கம்மியாக இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 996. எத்தனை பெண்கள் கம்மியா இருக்காங்க, 4 பெண்கள் கம்மியா இருக்காங்க. அப்போ பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்காங்க. யார் யாருக்கு அடுத்தபடியா, கேர் பண்றவங்க, புதுசா வந்தவங்க. அடுத்தபடியா நம்ம என்ன, புதுச்சேரிக்கு அடுத்தபடியா நம்ம எத்தனாவது இருக்கோம், 3rd பிளேஸ்ல இருக்கோம். அதுவும் 996 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பாத்துக்கணும். இதை சேஞ்ச் பண்ணிக்கங்க காய்ஸ், 6ன்றத மாத்திக்கங்க. நெக்ஸ்ட், மகப்பேறு இறப்பு விகிதம். ஓகேங்க, தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் நம்ம பார்த்துட்டோம். கேரளாவில் கல்வி அறிவு படிச்சான், அதனால தாயின் இறப்பு பத்தி, குழந்தை இறப்பு அவன் தான் ஃபர்ஸ்ட். அப்ப பாருங்களேன், நான் தாயை கொண்டு போனோம், தாய் எனக்கு மேல பாசம் வச்சிருக்காங்க. தாய் என் மேல பாசம் வச்சா எனக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னா, KMT பைக் கொடுப்பாங்க. KTM பைக் நான் என்ன மாத்திட்டேன், KMT பைக்குன்னு மாத்திட்டேன். கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு. கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அப்ப 3 ஸ்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா தாயை நல்லா பாத்துக்கிறாங்க. நல்லா தாய் வந்து மக்கள் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்குங்க. அப்ப கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படின்னு நான் வச்சுக்க, அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. வாழ்நாள் எதிர்ப்பு பருப்பு காலம் இதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாங்க. ஜஸ்ட் SDA. ஓகேங்க, இது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஏன்பா சின்ராசு எங்க போய் வேலை செய்யற, தமிழ்நாட்டுல தான் வேலை செய்யறேன். வேலை செய்யறா, அப்போ இன்னொருத்தன் பாரு வரான், ராஜா நீ எங்க போய் வேலை செய்யற, நான் குவைத்ல வேலை செய்யறேன். போப்பா நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, 1000 ரூபாய், நானும் இங்கதான் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ GDP-ல மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது குவைத்ன்ற ஒரு நாட்டில் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் குவைத்ல இருக்கிற ராஜாவுக்கும் எனக்கும் ஒரே ஒரு இதுதான். எவ்வளவு இருக்கு, ஒரே சம்பளம் தான்ன்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வாங்கும் சக்தியில தம்பி தமிழ்நாட்டுல வாங்குறவனுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ல வாங்குறவனும் ஒன்னா இருக்கான். வாங்கும் சக்தியில 3rd பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க கைஸ். ஓகேங்க, நெக்ஸ்ட் உள்நாட்டு உற்பத்தி இதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு பார்த்துங்க. இதெல்லாம் துறை வாரியாக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். இங்க இந்த துறை வாரி ரொம்ப முக்கியங்க. நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தொழில் துறையில கிடையாது, பணிகள்ன்றது சேவை துறையில தான் அதிகமாக பங்களிப்பாய்க்கிறது. அப்ப 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை 28%, வேளாண்மை 8% பங்களிப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்ங்க, தனிநபர் வருமானம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். நம்மளுடைய தனிநபர் வருமானம் இந்தியாவை விட அதிகமா இருக்கு. இப்ப தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் $2200 நம்ம வாங்குறோம். தமிழ்நாடு மட்டும் சம்பாதிக்குதுன்னா, ஆனா இந்தியாவை கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட 1670. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2200 தமிழ்நாடு தனிநபர் வருமானத்துல. ஆனா இவங்க எல்லாம் கம்மியா இருக்காங்கன்றான். நம்ம பக்கத்து கண்ட்ரிஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு. ஆனா நமக்கு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2200 அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், வேளாண்மை. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வித் ஷார்ட்கட்டோட நான் வச்சுங்க. ஒன் செகண்ட் கைஸ், நான் அந்த ஸ்டோரியோட கதையை கீழே எழுதிருப்பேன் எங்க சைட்ல. நான் கொஞ்சம் புக்ல செக் பண்ணிக்கிறேன். எனக்கு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மாப்பிள்ளை கோச்சுப்பாரு. நம்ம மாப்பிள்ளைன்னா நம்ம மாப்பிள்ளைய வச்சுதான் ஸ்டோரியே அப்படின்னா. ஓகேங்க சார், வேளாண் காலநிலைக்கு மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? ஸோ மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு 7 பேர் போறாங்கப்பா. அப்போ 7 காலநிலை மண்டலங்கள், வேளாண் காலநிலை மண்டலங்கள் எத்தனை, 7. நம்ம இங்க எழுதலாமா, நல்லா இருக்கும். அதுக்கே சரி, இல்லைங்க கீழே எழுதுறேன், அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அப்போ சார் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் கொண்டு போவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுலாம் சொல்றேன். லைக் பூ எடுத்துன்னு போவீங்களா, உதிரி பூக்கள். அடுத்து பாருங்க மஞ்சள், அது இல்லாம இருக்கவே இருக்காது. மஞ்சள் மங்களகரமா தொடங்குறோம். அப்புறம் வாழை இருக்கும். வாழை இருந்தா என்ன இருக்கும், தேங்காய் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுது, மாப்பிள்ளைக்கு தேவைப்படுது. ஒரு தட்டுல ஃபர்ஸ்ட் தட்டுல என்ன போறாங்க, பூ, மஞ்சள், வாழை, தேங்காய், முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க 2வது சீர்வரிசை தட்டு எடுக்கிறாங்க, 2nd பிளேஸ்ல. காய்ஸ் இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுன்னா புரிஞ்சுக்க முடியும்ன்றது சொல்றேன். 2வது சீர்வரிசை தட்டு எடுக்கிறாங்க.
என்னப்பா முக்கியமான விஷயமும் வந்துட்டுமே, பழம் பழம் எடுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சரி பழம் எடுத்தீங்க ரைட்டு, நெல் ஏன் எடுத்துன்னு வரீங்கன்னு கேட்குறாங்க. சார் நெல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விவசாயம் பண்ற மாப்பிள்ளைங்க, கொஞ்சம் நெல் கொடுத்தனா சந்தோஷப்படுவாருன்றாங்க. சரி நெல் எல்லாம் கொடுத்தீங்க ரைட்டு, சம்பந்தமே இல்லாம ஏன் சார் ரப்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ரப்பர் வந்து அவங்க வாழ்க்கையில வர பிரச்சனையை இந்த ரப்பர் வச்சு தான், இந்த மலைக்கோட்டை படத்துல விசால் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரப்பர் வச்சு தான் அவங்க வாழ்க்கையில வர பிரச்சனையை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஆஃப் வைக்கிறாங்க. யோசிக்கிறாங்க, இது அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் அழிக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது தொட்டில என்ன வைக்கிறாங்க? பழம், நெல், ரப்பர், அவ்வளவுதான். சரி சார், தேர்ட் பிளேஸ்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவது தட்டுல என்ன வைக்கிறாங்க? சீரக தட்டுல தம்பிக்கு ஒரே கோல்டு கூப்பிடுறாரு. ஏமா கோல்டா இருக்குமா? எனக்கு என்ன பண்றேன்னா மிளகு போட்டு எடுத்துனோம், மிளகு சூப்பு கேட்கிறாரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கு ஒரு சூப்பு பார்சல். மூணாவது தான் உட்காந்து இருக்கப்போ டீ குடுத்த பதில் என்ன கொடுத்துட்டாங்க? சூப்பு கொடுத்துட்டாங்க. சூப்பு குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் பேசுறாரு, டயர்ட் ஆயிட்டாரு. நாலாவதா மாப்பிள்ளை ஒன்று எடுத்துன்னு வந்து தராரு. மாப்பிள்ளைக்கு ஒன்று தராங்க பாருங்க, கரும்பு ஜூஸ். யாரு இந்த உலகத்திலே மாப்பிள்ளைக்கு கரும்பு ஜூஸ் கொடுத்தது யாரும் கிடையாது. ஆனா தமிழ்நாடு எக்கனாமில நம்ம கொடுப்போம், சரிங்களா? அப்ப என்ன நினைச்சுன்னா நாலாவதுல கரும்பு, அவ்வளவுதான் கைஸ். இது ஷார்ட் கட்டா நினைச்சுங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல பூ, மஞ்சள், வாழை, தேங்காய், செகண்ட்ல பழம், நெல், ரப்பர், தேர்ட்ல மிளகு, கரும்பு, அவ்வளவுதான் கைஸ். இதை நீங்க பார்த்து படிச்சுட்டு போதும். இந்த ரப்பர் ஏன் வருதுன்னா உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் அழிக்கிறதுக்காக தான் ரப்பர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பெருசா கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த ஷார்ட்டா ஞாபகம் வச்சுனாலே போதும். உணவு உற்பத்தி இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க படிச்சுங்க போதும். எஸ், நெக்ஸ்ட் தொழில்துறை இதான் கொடுத்துருப்பாங்க. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்றும் வங்கி தலைநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. டெட்ராய்ட், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரியும், அதனால விட்டுடுறேன். ஓகே கைஸ், சின்ராஸுக்கு ஒரு ஆசை. நம்ம சூரிய வம்சம் படத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், வாழ்க்கையில எல்லாம் செட் ஆயிடுச்சு, தேவானி தான் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், மீம்ஸே பார்த்துருக்கேன். சின்ராசு பஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாருங்க. என்ன பண்றாரு? புது பஸ் வாங்குறதுக்கு சார் எங்க சார் போகணும்னு கேட்கறப்ப கரூர் அனுப்பிச்சு விடுறாங்க. சின்ராஸ் எங்க அனுப்பிச்சாங்க? கரூருக்கு. கரூர் எதுக்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலுக்கு ஃபேமஸ். கரூர் போன அவரு காகிதம் வாங்கி வர்றாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பையன் படிக்கணுமா, தன் மனைவி படிக்கிறாங்களாம், அதனால மனைவிக்காக பேப்பர் வாங்கி தர்றாரு அங்கிருந்து. அப்ப கரூர்ல 2% கிடைக்குது, 2 விஷயம் கிடைக்குது பாருங்க. பேருந்து வாங்க போனவருக்கு காகிதமும் கிடைச்சிச்சு. அப்ப கரூர் பேருந்து பிளஸ் காகிதம் அப்படின்னு போட்டு வச்சுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், அது ஷார்ட்லாம் நான் சொல்லிட்டேங்க. இந்த தயாரிப்பில் மொத்தம் இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கணும், ஈஸியா முடிச்சிடலாம். இங்க பாருங்க, தோல் பொருட்கள்ல 3 இடங்கள்ங்க மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, இது 3 பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஞாபகம் தோல். சேலம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி மாங்கனிஸ் பார்த்துரும். அப்போ இந்த இடத்துல விசைத்தறின்றது நிறைய இடங்கள்ல வரும். கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. ஓகேங்களா? மரவள்ளின்றது ஜஸ்ட் நீ படிச்சுக்கணும். பட் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சங்ககிரி, லாரி களத்தொகுப்பு. லாரி வந்துச்சுன்னா சங்கு தான், சங்ககிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திருச்செங்கோடு, கோடுன்றது ஆழ்துளையிலே போடப்படும் கோடு, அது செங்குத்தாக போட்டாலும் அதுவும் கோடு தான். அது என்னது? ஆழ்துளை கிணறு பணிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சார் நாமக்கல், அப்போ நாமக்கல்ல போயிட்டு கோழி வாங்கிட்டு பேருந்தில் தான் வந்தான் அவன். முட்டை எடுத்துக்கின்னு எங்க வந்தான்? பேருந்து தான். அப்ப நாமக்கல் போக்குவரத்து மற்றும் கோழி பண்ணை. நெக்ஸ்ட் கரூர், வாகனம் ஓட்டும் போது ஸ்டார்ட் பண்ண உடனே புகை எப்படி வரும்? கருப்பா தான் வரும். அப்ப வாகன புனைவோர், அப்புறம் விசைத்தறி, அப்ப விசிறுது அப்படின்னு சொல்லி நம்பிச்சுக்கலாம். அடுத்தது மஞ்சளை பத்தி, ஈரோடு பொறுத்த வரைக்கும் மஞ்சள்ன்றது ஈரமாயிடுச்சு. ஈரமான உடனே விசிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரோடு மஞ்சள் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுறது அங்கதான், ஆனா விசிற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது படிச்சுதான், நூற்பாலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். திருப்பூர், நமக்கு துணி துவைக்கிறது இப்போ வாஷிங் மிஷின். அதுக்கு முன்னாடி எனக்கு துணி கட்டிச்சுன்னா அப்படி திருப்பி துவைப்பேன். எப்படி துவைப்பேன்? திருப்பி துவைச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அடிச்சு காய போடுவேன். அதான் ஆயத்த ரெடிமேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆயத்த ஆடைகள், அது எல்லாமே எங்க கிடைக்குது? எனக்கு திருப்பூர்ல கிடைக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி பருத்தி ஆடையை மட்டும் தாங்க அணிவேன், வேற எதுவும் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜபாளையம் எடுத்து பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் அப்படின்னு பருத்தி அறுவை சிகிச்சை தான் எனக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிவகாசி. உங்களுக்கு இதெல்லாம் நான் ஷார்ட்கட்டே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு சிவகாசினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 2 விஷயம். சரி, விஜய் ஒன்று ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு ஞாபகம் வரும், அச்சு தொழில் ஞாபகம் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க ஜவுளி தொழில். ஓகே, தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் தேவையில்லை, ஈஸியா புரியறதுலாம் நான் விட்டுறேன் காய்ஸ். எக்ஸாம்ல கேட்டு உங்களுக்கு தெரியாத மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? பக்கத்துல என்ன எழுதிருக்கா பாருங்க, ராஜா. அதே தான் போட்டிருக்கேன்னா, ஆந்திரா ராஜா, ஆந்திரால இருக்க ராஜா தமிழ்நாடு வந்தாரு. என்ன சார்? எதை எடுத்துட்டு? சிமெண்ட் எடுத்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு.
சிமெண்ட் உற்பத்தியில ஆந்திரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் ராஜஸ்தான் செகண்ட் பிளேஸ்லயும் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. ஆந்திராவில் இருக்க ராஜா சிமெண்ட் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வந்துரு. ஆந்திரா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. நீங்க ஷார்ட்டா வந்துட்டே இருக்கணும். அடுத்தது பட்டாசு பொருட்கள்லாம் நீங்க படிச்சிடணும் காய்ஸ். இதெல்லாமே எக்ஸாமுக்கு பயன்படக்கூடியது. உப்பு உற்பத்தி. இது நான் பார்க்கலாமா? பெல் நிறுவனம். உங்களுக்கு டிஆர் ராஜேந்திரன் தெரியும் நினைக்கிறேன். டிஆர் என்ன பண்றாருன்னா பெல் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றாரு. டிஆர் எங்க நிறுவனாருன்னா திருச்சி, ராணிப்பேட்டை. அப்போ டிஆர்ன்றது திருச்சியும் ராணிப்பேட்டையும் பெல் நிறுவனம் இருக்கிறது அப்படின்னு ஞாபகம். இங்க பாருங்க, தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. வேதிப்பொருட்கள் உற்பத்தி காய்ஸ் சென்னைன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல. ஆனா நீங்க என்ன பண்ணோம், இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. உற்பத்தி தூத்துக்குடி முதலிடம். அப்போ உப்பு உற்பத்தியில 30%. உப்பு உற்பத்தியில இந்தியாவில் உப்பு உற்பத்தியில இந்தியா அளவில் ஒப்பிடும்போது 30%. ஆனா தமிழ்நாடு அளவில் ஒப்பிடும்போது 70%. மொத்தம் தூத்துக்குடி உப்பு உற்பத்தியில 100% ஃபில் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அளவில் ஒப்பிட்டா எனக்கு 30 பேர் கிடைக்கிறாங்க, தமிழ்நாடு அளவில் ஒப்பிட்டா 70 பேர் கிடைக்கிறாங்க. அப்போ 70% அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே நீங்க ஜஸ்ட் படிச்சிருவீங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது ஆற்றல். மேப் போடலாமா? நான் தான் மேப்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துல நிற்கும். நம்ம சவுத் மட்டும் போட்டுக்கலாம் கைஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கொடுத்து பழக்கம் தமிழ்நாடுன்றது. தமிழ்நாடு இருக்கு, இங்க வச்சுக்கலாமா? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. டிஃப்ரெண்ட் கலர் பென் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா இது நல்லா தெரியுற மாதிரி ப்ளூ எடுத்துக்கலாமே. ப்ளூ வேணாம். ஓகே, அதே கலரே மாறுது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே பாருங்க கைஸ், 1 2 3 போடுறேன். தமிழ்நாடு என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் கர்நாடகாவுக்கு தரான். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான் அதிகமா மின்சாரம் தயாரிக்கப்படுது. அவன் கர்நாடகாவுக்கு மின்சாரம் தரான். அப்படியே பக்கத்துல இருந்தவன் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிட்டான். யாரு? ஆந்திரா. எனக்கு ஏன் தரமாட்டேன்னு சொன்னோன்னா சரிப்பா அவனுக்கும் குத்துறேன் அப்படின்றான். அதுக்கு மேல இருக்கிறவன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆகி கானா பாட ஆரம்பிச்சிட்டான். கானா பாட்டு பாடினோடனே நம்ம பிடிச்சி போச்சு, கொடுத்துட்டோம். 4th பிளேஸ்ல தெலுங்கானா. ஓகேங்களா? கடைசியா பக்கத்துல இருந்து கேரளாவை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அங்கிருந்து அப்படியே வந்து கேரளா கொடுக்குறோம். இப்படிதான். அப்போ நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா அப்படின்றது எல்லாருக்கும் நம்ம தென் மாநிலங்களுக்கு மின் பயன்பாட்டு திறனை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் வரிசையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு காய்ஸ். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒன். இது இருக்கிறதுல ரொம்ப சூப்பர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காய்ஸ். டீசலை அடிப்படையாக கொண்டு அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் 34%. 34 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நானும் அருள் சார் அடிக்கடி கார் எடுத்துட்டு 3 வேலையை சுத்துவோம். ஆனா அந்த 3 வேலை சுத்தத்துக்கும் 4 வேலை பெட்ரோல் போடுவோம். எப்படியே 3 வேலை சுத்தத்துக்கு 4 வேலை பெட்ரோல் போடுவோம். அது சார் தாங்க பெட்ரோல் போடுவார், நான் போட மாட்டேங்க. ஸோ 3 வேலை சுத்தத்துக்கு 4 வேலை பெட்ரோல் போடுறாரு. அதான் 34. டீசல்ல தான் போடுறாரு. டீசல்லாம் பெட்ரோல் நினைச்சு கூட டீசலை போடுறாரு. 3 வேலை சுத்தத்துக்கு 4 வேலை போடுறாரு. 34% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் காற்றாலை. மாநிலங்கள் சேம் தான். இந்த காற்றாலை சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்புல தமிழ்நாடு தாங்க ஃபர்ஸ்ட். அகைன் திருப்பியும் ராஜா என்ன பண்றாரு, குஜாலா வராரு. ராஜா எப்படி வராரு? குஜாலா வராரு. எங்க? கானாவை கேட்கறதுக்கு. யாரை கேட்கறதுக்கு? கானாவை கேட்கறதுக்கு வராரு. கானாவை கேட்டவொன்னு என்ன ஆயிட்டாரு? ஆனந்தம் ஆயிட்டாரு. அதான் ஆந்திரா. பாருங்க, தமிழ்நாடு தான் காற்றாலையில ஃபர்ஸ்ட். ராஜா என்ன பண்றாரு? குஜாலா வராரு. குஜாலா வந்தோடனே கானா கேட்கிறாரு. கானா கேட்டோடனே ஆனந்தம் ஆயிட்டாரு அப்படின்றது அறிஞ்சுங்க. நெக்ஸ்ட் மின்சாரம், இதெல்லாம் விட்டுலாம். பணிகள் துறையில நம்ம தாங்க, அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, பள்ளி கல்வி சேர்க்கையிலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். அதுவும் சொல்லியாச்சு, அதெல்லாம் நம்ம விட்டுலாம். இதெல்லாம் ஷார்ட்கட் இல்லை. சாலை வசதிகள், இருப்பு, இதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். கான்செப்ட்லாம் விட்டுலாங்க, ஷார்ட்கட் மட்டும் எடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் சுற்றுலா. 23 துறைமுகங்கள் இதெல்லாம். இது ரொம்ப ரொம்ப பண்ணுறீங்க. இந்தியாவின் சுற்றுலா பயணிகளின் வருகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ யோசிச்சு பாருங்க. இந்தியா என்ற ஒரு நாடு, இந்தியா நாட்டுல உள்நாட்டுக்குள்ளே சுற்றுலா நடக்குமா? வெளிநாட்டுல இருந்தும் என்ன பண்ணுவான், இந்தியாக்குள்ள வருவானா? இந்த ரெண்டுத்திலுமே யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து வர சுற்றுலா பயணிகளும் உள் மாநிலங்களுக்குள்ளே நடக்கும் சுற்றுலா பயணிகளும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சரி, அப்போ சார் பிற மாநிலங்கள் உள்நாட்டுக்குள்ளே நடக்கிறதுல செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஏன்னா அதுல வாரணாசி பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்கும். உத்தரப்பிரதேஷ். 2வது ஆப்பினா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நான் வச்சுக்கேன். அப்ப இந்த உள்நாடுனாலே தமிழ்நாடு, ஊபி, ஆப்பி நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வெளிநாட்டுல இருந்து பிற மாநிலங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஓகேங்களா வருகை. வெளிநாட்டுல இருந்து வரவங்களை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், எம்பி, ஊபி. அப்போ இந்த இடத்துல மத்திய பிரதேஷ்ல உள்ள அதிகமா வர ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ எம்பி,
ஊபி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க போதுங்க. தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ அப்போ 2 இடத்துலையுமே யார் ஃபர்ஸ்ட் ஆனா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டுங்க வறுமை மற்றும் வேலையின்மை. ஸோ 1000 பேருக்கு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அதான் வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. 1000 பேருக்கு 4 2 4 + 2 அப்படின்னா என்ன ஆகுது? 6 வருதா பாருங்க. மக்கள் தொகை 6% மக்கள் தொகை 6வது இடத்துல இருக்க மக்கள் தொகை என்ன 42 பேர் இல்லை, வேலை இல்லை. எத்தனை பேருக்கு வேலை இல்லை? 42 பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் வறுமை இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கலாங்க. ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இருக்குங்க. ஓகே காய்ஸ், நான் என்ன பண்றேன்னா இதை மட்டுமே உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். இதை மட்டுமே ஷார்ட்கட் எடுத்து உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். உங்களுக்கு 2 வீடியோ சொல்றேங்க. இது ஒரு வீடியோ ஒன்று வரும், மேப் ஒன் வீடியோ ஒன்று போடுறேன். தமிழ்நாடு மேப் மட்டும் வச்சு எங்கெங்கெல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அழகாக போட்டு கொடுத்துட்றேங்க. ஸோ இதுதாங்க ஷார்ட்கட். நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ ஜஸ்ட் 1 டைம் இது 2 டைம்ஸ், ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும், இதுதான் ஷார்ட்கட்ன்றது மைண்டில் உட்காரும். ஷார்ட்கட்ன்றது இப்படி தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.